நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்செக்ஸோட எக்ஸ்பிரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். ஒரு 100 பாயிண்ட் டவுன் சைடு நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று போட்டு காமிச்சிருந்தோம். கீழேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு. அந்த நம்மளோட பழைய வீடியோவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் ஆரம்பத்துலேருந்து போட்டு காமிச்சிருந்தோம். இது போல் ஒரு ட்ரெண்டு. ஓகே, எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்டை பாருங்கள். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா, மார்க்கெட் ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால் ஆக போகுதா இல்லை டபுள் பாட்டம் எடுக்க போகுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். மார்க்கெட் இதை ஒரு டபுள் பாட்டமாக கூட இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஸ்விங்கு 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் ஸ்விங்கு. மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்துச்சுனாலும் பெருசாக விழுகும், மேலே போணுச்சுனாலும் பெருசாக போகும். மார்க்கெட் ஃபால் ஆனிச்சுனாலும் இந்த 24,500 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி 23,800 வரைக்கும் கூட மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதனால் நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாக்கணும். ஏன்னா இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. 24,532 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா 24,690 சரிங்களா, 700 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கும்போது 24,768 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,858 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 24,331 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிலே இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு பேங்க் நிஃப்டியும் கீழே தான் வருது. ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. அந்த நியூஸஸ் ஹெச்டிஎஃப்சிக்கு பாசிட்டிவ் கிடையாது. அதனால் ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் டவுன் வந்துச்சு. அதனால் பேங்க் நிஃப்டியுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. சரிங்களா, நாளைய தினம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். 53,186 இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 52,859 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது 52,761. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது ஒரு 52,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே வந்துச்சு அப்படின்னா 53,864. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,433 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 55,700 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். கடைசியாக சென்செக்ஸும் அதற்கான ஓஐ டேட்டாவையும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஒன்றையும் பிரேக் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டோட லோவையும் பிரேக் பண்ணல. 24,685 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,567 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,372 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, மேலே 24,874 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 25,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே போனால் 25,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் இருக்குது. ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். மிட் கேப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணோடனே மிட் கேப்பில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. 13,000
141 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த 13,143 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த 13,143 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,200, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ஸ்விங்கு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டுக்கிட்ட வந்துடும். இப்போ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, மிட் கேப் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. விழுந்துச்சு அப்படின்னா 13,000 வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, தென் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 12,937 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,725 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 12,527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இடையில இந்த கேப் ஃபில்லிங்கும் இருக்குது. அந்த கேப் ஃபில்லிங்கும் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் தெரியுங்களா, எக்ஸாக்டாக அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்லேயே தான் இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாகவும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னாகவும் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மேலே போயிருக்கு. அகைன் இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள், இந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்குங்களா. ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு வைலண்ட் மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து வரும். சரிங்களா, மேக்ஸிமம் அப் சைடு வந்து அதற்கான சான்சஸ் வந்து இருக்குது. 81,195 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 82,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது 83,362 வரைக்கும் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 78,917 இந்த ரேஞ்சு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 78,500 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத சென்செக்ஸில் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸோட ஓஐ டேட்டா ஓவராலாக நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை, ஏன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை முடிஞ்சிருக்கிறது 81,300 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. ஆனால் சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. 82,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. அது கீழே வந்துச்சுன்னா 80,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. இதை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஓஐ டேட்டா கிடையாது. மார்க்கெட் ஹவர்ஸில் எப்படி பில்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் கிடைக்கும் நண்பர்களே. சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், நீங்களாவே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணி விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கோங்க. கோர்சஸ்க்கான அவைலபிலிட்டியும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்கள் என்னோடய வியூவை ஜஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட வியூ எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் உங்களோட ரியல் ட்ரேடுக்கு வாங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.